வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல சக்கரை அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தீபாவளினாலே பலகாரங்களில் அதிரசம் செய்கிறது வழக்கம். அதில் நம்ம சக்கரை அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க. 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்குங்க. இதுக்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு ரெடி ஆயிடுச்சான்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைஞ்சதுன்னா ரெடி ஆகலைன்னு அர்த்தம். கரையுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரணும். இப்படி வந்தால் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்க்கரை கூட அரைச்சி வச்சிருக்க சுக்குத்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்குங்க. மாவு ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க. ஏன்னா நம்ம 3 மணி நேரம் கழித்து தான் சுட போகிறோம். 3 மணி நேரம் கழித்து இப்போ இருக்கிறத விட மாவு கொஞ்சம் கெட்டியாயிரும். ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா கொதி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் மறுநாள் சுட்டுக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்துக்க வேண்டாம். இதுக்கு மேலே மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டியாயிரும், கல் மாதிரி ஆயிரும். அதனால இதோடு நிறுத்திக்கலாம். நம்ம 3 மணி நேரம் ஆற விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க, மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. ஓப்பன் பண்ணிடலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கதை எடுத்து விட்டுக்குங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்துக்குங்க. லைட்டாக அதில் எண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி 2 கவர் இருந்தால் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க உருண்டையை இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த 3 விரலை வச்சு அழுத்தினீங்கன்னா வரும். மாவு நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன உருண்டையை போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. மாதிரி 3 பிளேட் எடுத்துக்குங்க. ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்குங்க. எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அழுத்தி எடுத்துக்குங்க. எடுத்துடலாம். அதிரசம் எடுத்த உடனே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும்.
ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 நாளாக போட்டு எடுத்துக்குங்க. சின்ன கடாயாக இருந்தால் 1 2க்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துக்குங்க. பாருங்க, சக்கரை அதிரசம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.